ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி என்னோடய ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு என்னென்ன வேலை செஞ்சேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரசம் எப்படி ஈஸியாக வைக்கணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் டு நைட் வரைக்கும் என்ன செஞ்சேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரசம் செய்ய வெறும் 5 மினிட்ஸ் தான் ஆகும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கிண்ணத்தில் பழுத்த தக்காளியும் லெமன் சைஸ் புளியையும் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுருந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை நம்ம தக்காளி வச்சுருந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை நம்ம கையாலே மசிச்சு விடணும். ரசத்தை எப்பயுமே கையால் மசித்தா தான் டேஸ்ட்டு. இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். 4 பல்லு உரிக்காத பூண்டு சேர்த்துருக்கேன். அதை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்த விழுதை நம்ம கையால் மசித்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதையும் நல்லா கலக்க போகிறோம். பெருங்காயம், உப்பு சேர்த்து திரும்பியும் கையால் கலக்க போகிறோம். கருவேப்பிலையும் புதினாவையும் இதிலே சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையை எந்த காரணத்தை கொண்டும் மிக்சியில் சேர்த்து அடிச்சிடாதீங்க. அது டேஸ்ட்டே கொடுக்காது, டேஸ்ட்டே மாறி போயிடும். எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கலக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சட்டியை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை நம்மளோட வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாம். ரசம் கொஞ்ச நேரத்துலேயே கொதித்து பபிள்ஸ் வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ரசம் எப்பயுமே ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா அதோட தன்மை சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் ஓரளவு கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னையுமே ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போதே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அது கொதித்து ஆஃப் ஆகும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அவ்வளோதான், ரசம் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்தில் ரசம் ஊற்றி பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்கியாச்சு. நல்ல தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தேன். கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெளியில் பார்க்கவே. பக்கத்தில் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்குது வீட்டில். நாய்ஸோடு சேர்த்து தூசியும் வந்து படியுது. அதுதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பால் வாங்குறதுக்காக பால் பாத்திரத்தை நாங்கள் எப்போவும் வெளியில் வச்சுட்டு தான் தூங்குவோம். பால்காரவங்க வந்து பால் ஊற்றிட்டு போயிடுவாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். இப்போ பாலை எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். நான் பாலை கொண்டு வந்து உள்ளே வச்ச உடனேயுமே தம்பி அழுகிற சத்தம் கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தேன். முழிச்சிட்டான். ஆட்டி பார்த்தேன், தூங்குறானான்னு பார்த்தேன். தூங்குற மாதிரி தெரில. சரின்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கிட்டு ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா நைட்டு வந்து தூங்கும்போது நமக்கு ஈஸியான வேலையாக இருக்கும். இல்லைன்னா அப்போது எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். சின்ன பையனை வச்சுட்டு நானே க்ளீன் பண்ணும்போது உங்களால் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது. நம்மளோட இடம் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோமோ அப்போது தான் நம்ம பசங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராதுங்கிறத நான் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன்.
அவ்வளோதான். சும்மா 2 தலாணியை எடுத்து தட்டி அதை விரிச்சு விட்டோம்னா நம்ம பெட்டு ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம எந்த மெனக்கெடவும் தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே போயிடலாம். அதுக்குள்ளே இவர் நான் எடுத்து வச்சோடனே எல்லாத்தையும் களைச்சி போட்டார். சரி, அவ்வளோதான், என்ன செய்ய முடியும். வெளில போ. டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் டீ பர்சனும் கிடையாது, காஃபி பர்சனும் கிடையாது. இப்போ ரொம்ப ஹெட்டேக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ டீ போட்டு கொஞ்சம் குடிக்கலாம், அப்போயாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் டீ போட்டேன். எப்போயுமே டீ ஆசைக்காக ஒரு டம்ளர் ஃபுல்லாக போடுவேன், ஆனால் குடிக்கிறது 1/4 டம்ளராக தான் இருக்கும். என்னோடய ஆசைக்காக அதை போட்டு கையில் வச்சு அழகு பார்த்துக்குவேன், அவ்வளோதான். அந்த டீ போடுறதுக்குள்ளேயே என் பையன் கீழே அம்மா அம்மா அம்மான்னு ஒரு 100 தடவை என்னை கூப்பிட்ருப்பான். அதுலேயே எனக்கு டீ போடுற ஆசையும் போயிடுச்சு, டீ குடிக்கிற ஆசையும் போயிடுச்சு. வாங்க, நான் டீ எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். எப்பயுமே 1.5 கிளாஸ் பாலுக்கு 1.5 ஸ்பூன் டீ தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் 3 ரோசஸ் டீ தூள் யூஸ் பண்ணுறேன். சுகரோட அளவுங்கிறது அவங்கவுங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன், பட் என்னால் முடியல. நான் குடிக்கிறதே ஒரு நேரம் டீ தான், அதில் எதுக்கு போய் சுகரை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக விட்டுறது. அந்த டீ கொதித்து வர அழகை பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். அதை ரசிக்கிற பர்சன்ஸ் தான் தெரியும் அது எப்படி இருக்கும்ன்ட்டு. அவ்வளோதான், டீ கொதிச்சிருச்சு. டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். எனக்கு எப்போவுமே டீ அந்த நுரையோடு இருக்கிறத குடிக்கும்போது தான் ஆசையாக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு அந்த நுரை இருக்கிற டீயை குடிக்க ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நீ அடுத்து நைட் டின்னர் ரொட்டீன் தான். ரொம்ப பசிக்கவே இல்லை, அதனால் சரி 2 தோசை மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா பசிக்கலேன்னு சொல்லிட்டு 2 தோசை சாப்பிட்றியே அப்படின்னு கேட்காதீங்க. நைட்டு சாப்பிடாமல் படுத்தோன்னா ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் 2 தோசை 1 தோசை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறது. இன்னொன்று என்னென்னா, வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் தோசைக்கல் காயறதுக்கு முன்னாடி நான் தோசை ஊற்றிட்டேன். அதனால தான் தோசை இப்படி இருக்குது. அவ்வளோதான், ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இனி அவ்வளோதான், மிச்சம் இருக்க பாத்திரத்தை கழுவி வச்சிட்டோன்னா நம்மளோட நைட் ரொட்டீனும் முடிஞ்சிடும். நான் மோஸ்ட்லி நைட்டில் பாத்திரம் சேர விட மாட்டேன். இருக்கிற பாத்திரத்தை மத்தியானமே விளக்கி போட்டுருவேன். டீ குடித்த பாத்திரமும் நைட் சாப்பிட்ற பாத்திரம் மட்டும்தான் இருக்கும். நைட் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் டின்னர் மத்தியானம் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். தனியாக செய்கிற மாதிரி எதுவுமே நாங்கள் வச்சுக்க மாட்டோம். நைட்டு தூங்கும்போது எவ்வளோ வேலை இருந்தாலும் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தூங்கிட்டோம்னா நமக்கு தூக்கமும் நல்லா வரும், கிச்சனும் க்ளீனாக இருக்கேங்கிற நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிங்கை ஃபுல்லாக நம்ம கழுவி விட்டுட்டோம்னா எந்த பூச்சியுமே நமக்கு கிச்சனில் அடையாது. அவ்வளோதான், கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். இனி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்க வேண்டியதான். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு வீடை க்ளீனாக வச்சுட்டு தூங்குனீங்கன்னா வீடும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம். வெளியில் பார்த்தேன், நிலா ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. சரி, அதையும் வீடியோ எடுத்துட்டு முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் என் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.